இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவங்க வந்து மதத்தின் அடிப்படையில் அரசியலை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த மதத்தின் அடிப்படையில் நடத்தக்கூடிய அந்த அரசியல் வந்து இதை மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வந்து அதிகமாக பூஸ்டப் பண்ணுறாங்க. மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறத கெடுத்து அதன் மூலமாக ஏதாச்சும் நம்ம அரசியல் ஆதாயம் தேட முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம்ன்றது ஒரு அமைதியான ஒரு ஊர். இவ்வளோ நாள் அங்கே வந்து என்ன தீபம் ஏற்றாமல் இருந்தாங்களா, இல்லை விளக்கு ஏற்றாமல் இருந்தாங்களா, அந்த ஊர் மக்கள் சாமி கும்பிடாமல் இருந்தாங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகாமல் இருந்தாங்களா? இப்போ என்ன புதுசாக வந்து ஒரு பிரச்சனை வருது? அதெல்லாம் கிடையாது. மக்களுடைய ஒற்றுமையை கெடுக்கிறதுக்கு இந்த மதவெறி சார்ந்த இந்த பிஜேபி கும்பல் தான் இந்த வேலையை திட்டமிட்டு செய்கிறாங்க. விஜய்க்கு அவ்வளோதான் அறிவு, விஜய் கட்சிக்கும் அவ்வளோதான் அறிவு. அவங்க வந்து திமுக எதிர்ப்புன்னு அவங்க ஒரு அரசியல் நாடகத்தை தான் நடத்துகிறாங்க. திமுக இதில் வந்து எந்த விதத்துலையும் சம்மந்தப்படலை. திமுக வந்து அமைதியாக வந்து மக்கள் எப்பயும் போல் அவங்க சாமி கும்பிட்டு போகணுன்றது தான் அவங்களோட விருப்பம். இதில் வந்து அரசியலே வந்து பிஜேபி தான் அரசியல், மற்ற யாரும் அரசியல் கிடையாது. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறாருன்னு தான் எனக்கு தோணுது. அவர் பிஜேபியோட பி டீமாக கூட இருக்கலாம் விஜய்.